ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ், இன்னைக்கு மார்ச் 12. நம்மளோட இண்டெக்ஸ் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது இல்லாமல் மார்னிங் செக்ஷனில் நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 பாயிண்ட் கேப் டவுன் ஆனது. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நேற்றே சொன்ன மாதிரி 23,800 லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,500 மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,639 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 23,500 வரைக்கும் ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு சப்போர்ட் லைனாகவே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 23,800 தான் இருந்தது. ஸோ அந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு செல் சைடு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ நம்மளோட சிஸ்டமில் இன்றைக்கி என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,700 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் போட்டு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷனில் வந்து என்ட்ரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஸோ இன்றைக்கி ஃபுல் டேமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைட் படி எதுவுமே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ அதேமாதிரி புட் ஆப்ஷன் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் நம்ம ஓப்பனிங் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரியை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9:16 பிரேக் அவுட் என்ட்ரி. ஸோ அந்த கேண்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அடுத்து 9:17, 9:18 இது ரெண்டு என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகவே இல்லை. ஸோ அந்த ரெண்டு கேண்டோட ஹைமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9:21 அகைன் பிரேக் அவுட் என்ட்ரி. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9:25 ரிட்டன் பிரேக் அவுட் என்ட்ரி. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் முடிஞ்சுது. மார்னிங் செக்ஷனே ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து ரிட்டன் பிரேக் அவுட் என்ட்ரி 9:52 வந்தது. அந்த கேண்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகலை, ஹை பிரேக் ஆகவே இல்லை. அடுத்து வந்து 10:09 பிரேக் அவுட் என்ட்ரி ரிட்டன் அகைன் வந்தது. ஸோ அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து கேப்சர் ஆகிடுச்சு, ஸ்கேல்பிங் முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நமக்கு ட்ரெண்டு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. மார்னிங் செக்ஷன் வந்து அது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான். அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியே 10:35 வந்தது ரிவர்சல் என்ட்ரி. பட் ஆனால் அந்த கேண்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1:25 வந்தது ரிவர்சல் என்ட்ரி. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பாயிண்ட் மொமெண்டம் ஆனது. ஸோ உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு இன்றைக்கி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். அதேமாதிரி புட் ஆப்ஷன் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 10:10 வந்தது ரிவர்சல் என்ட்ரி. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு அங்கே அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வேறு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல. இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் புட் ஆப்ஷன் சைடில். ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.